என்னுடைய பெயர் சுவாமி பாரகா. நான் ஈஷாக மையத்தில் ஒரு ஃபுல் டைம் வாலண்டியராக இருக்கேன். இவங்க கணேஷ் ரவீந்திரன் கோயம்புத்தூர்ல ஒரு தனியார் நிறுவனம் நடத்திட்டு வராங்க. ஈஷால ஒரு வாலண்டியராக இருக்காங்க. இவங்க பேர் சரவணன், அவரும் ஈஷால ஒரு வாலண்டியராக இருக்காரு. ஒரு தனியார் நிறுவனம் நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. வரக்கூடிய பிப்ரவரி 26 நம்ம ஈஷாக மையத்தில் ஒவ்வொரு வருஷமும் போல இந்த வருஷம் மகா சிவராத்திரி விழா 31வது வருடமா ரொம்ப சிறப்பாக கொண்டாட இருக்கிறோம். இந்த மாபெரும் கொண்டாட்டத்தில் இந்த அரிதான ஒரு நிகழ்வில் நமது பாரதத்தோட உள்துறை அமைச்சர் மதிப்பிற்குரிய ஐயா அமித்ஷா அவர்கள் பங்கு பெறுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கர்நாடக மாநிலத்தின் துணை முதல்வர் ஐயா திரு TK சிவகுமார் அவங்களும் பங்கு பெறுறாங்க. மகா சிவராத்திரி விழா ஒவ்வொரு வருஷமும் நம்ம சிறப்பாக கொண்டாடி வந்துட்டு இருக்கிறோம். இந்த வருஷம் இன்னும் இது கோலாகலமா கொண்டாட்டமா நம்ம கொண்டாட போறோம். இந்த வருஷம் ஒரு கூடுதல் சிறப்பா சத்குரு எல்லா மக்களையும் மகா சிவராத்திரி நள்ளிரவுல மகாமந்திர தீட்சைக்கு வழிநடத்தி செல்ல போறாங்க. மகாமந்திர தீட்சை அப்படிங்கிறது, குறிப்பாகவே தீட்சை அப்படிங்கிறது எளிதில் ஒரு மனிதருக்கு கிடைக்கக்கூடிய விதமா இருந்ததில்லை. பழைய புராண கதைகள்லாம் நம்ம பார்த்தோம்னா, ஒருத்தர் தனக்கு தீட்சை வேணும் அப்படின்னா அந்த குருவை தேடி ஒரு காட்டுக்கோ மலைக்கோ இல்ல அவர் இருக்க குகைக்கோ தேடி போற விதமா இருந்துச்சு. சத்குரு அவங்களுடைய அன்புனாலையும் மக்கள் மேல கொண்டுள்ள கருணையினாலையும் இதை எல்லாருக்கும் வழங்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல இந்த அற்புதமான மகா சிவராத்திரி நள்ளிரவு நேரத்துல இந்த மகாமந்திர தீட்சை வழங்குறாங்க. இதை தமிழ் மக்கள் மட்டும் இல்லாம உலக மக்கள் அனைவரும் சத்குரு கூட இருந்து அந்த இரவுல பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை. இந்த வருஷம் தமிழ் மக்கள் அனைவரும் கோயம்புத்தூர் ஈஷாக மையத்தில் இருந்து பங்கு பெறத்துக்காக இலவச இருக்கை வசதி ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். வரக்கூடிய எல்லாருக்கும் எந்தவித சிரமமும் இல்லாமல் நிகழ்ச்சியில் பங்கு பெறத்துக்கு தேவையான பார்க்கிங் வசதிகள், போக்குவரத்து வசதிகள், சுத்திகரிக்கப்பட்ட RO வாட்டர் அவங்க குடிக்கிறதுக்கு நம்ம வழங்குறோம். தேவையான டாய்லெட் வசதிகள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் வர எல்லாருக்கும் மகா அன்னதானம் நம்ம இன்னைக்கு வழங்க போறோம். கூடுதல் சிறப்பா முன்னே சொன்ன மாதிரி சத்குரு இந்த மகாமந்திர தீட்சை வழங்க போறாங்க. அது மட்டும் இல்லாம உலக மக்கள் அனைவரும் பயன்பெறக்கூடிய விதமா மிராக்கிள் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிற ஆப்பை சத்குரு அன்னைக்கு லான்ச் பண்ண போறாங்க. மனிதர் தன்னுடைய மனநலனை பாதுகாத்துக்கிறதுக்காக ஒரு எளிய தியானத்து மூலமா தினமும் ஒரு 7 நிமிஷம் தியானம் செய்யறது மூலமா அவங்க மனநலனையும் உடல் நலனையும் பாதுகாத்துக்கிறதுக்கு இந்த ஆப் சத்குரு உலக மக்களுக்கு அன்னைக்கு வழங்க போறாங்க. நேரடியா ஈஷாக மையம் கலந்துக்க முடியாதவங்க அவங்க இருக்கிற ஊர்லயே கலந்துக்கிறதுக்காக தமிழகம் முழுவதும் ஒரு 50 இடங்கள்ல நேரலை மூலமா இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. கேரள மாநிலத்தில் ஒரு 25 இடங்கள்ல ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட இடங்கள்ல இது நம்ம உருவாக்கி இருக்கிறோம். இது மட்டும் இல்லாம பல திரையரங்குகள்ல PVR ஐநாக்ஸ்ல 100க்கும் மேற்பட்ட திரையரங்குகள்ல இந்த மகா சிவராத்திரி விழா நேரலை மூலமா அங்க ஒளிபரப்பப்பட போகுது. இது இல்லாம ஹாட்ஸ்டார்ல, ஜியோல, ஜி தமிழோட, Z5ஓட OTT பிளாட்ஃபார்ம்லயும் இதை நேரலையா பார்க்க முடியும். ஸோ மக்கள் எங்க இருந்தாலும் அந்த இரவுல சத்குரு கூட இருந்து இந்த மகா சிவராத்திரியை கொண்டாடுறதுக்கு தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. 150க்கும் மேற்பட்ட முன்னணி சேனல்கள்ல இது லைவா ஒளிபரப்பப்பட போறாங்க. எல்லாருமே நீங்க இருக்கிற இடத்துல இருந்தாலும் சரி, கோயம்புத்தூர் ஈஷாக மையம் வந்தாலும் சரி, சத்குரு கூட இருந்து இந்த ஈஸ்வரனோட அருளை பெறத்துக்கு உங்க எல்லாரையும் ஈஷாக மையம் சார்பாக அன்போடு வரவேற்கிறோம்.